Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 466 subscribers real life ghost experience தான் வந்து பார்க்க போறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப கொடுமையான ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க. ஒன்னு பொறாமைப்படுறது, இன்னொன்னு மூட நம்பிக்கையினால பாதிக்கப்படுறது. பொறாமைப்படுறவங்க நிறைய நேரத்துல மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையாவாங்க. அப்படி அவங்க மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையாகும் போது அவங்களுடைய லைஃப் நரகமா மாறிடும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தான் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வு நம்மளுக்கு ஆம்பூர்ல இருந்து முகமது அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய தம்பி இஸ்மாயிலுடைய வாழ்க்கையில நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டில் இருந்தே வர ஆரம்பிப்போமே. முகமது அண்ட் இஸ்மாயில் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. ரெண்டு பேருக்குள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 5 வயசு. ஸோ சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய தம்பியின் மேல அளவு கொண்ட பாசம் வந்து முகமது வச்சிருந்தாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாராம். சின்ன வயசுல இருந்தே முகமது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் டேலண்டடான ஒரு பர்சன். ஏதாவது வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடினமா உழைக்கிற மாதிரி ஒரு பர்சன். ஆனா இஸ்மாயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இஸ்மாயிலுடைய கேரக்டரே ரொம்ப டிஃபரெண்ட். அவர்னால தன்னிச்சு எதுவுமே யோசிச்சு நம்ம வந்து இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் பண்ண மாட்டாராம். ஆனா முகமது எந்த ஒரு வேலை கொடுத்தாலுமே கரெக்டா இஸ்மாயில் வந்து அந்த வேலையை பண்ணி முடிப்பாராம். ஸோ இவருடைய குவாலிட்டி என்னன்னா, முகமது வந்து அவரே சிந்திச்சு அவரே வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வேலைகள் பண்ணுவாரு. ஆனா இஸ்மாயிலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி திங்கிங் பவர் கிடையாது. ஆனா அண்ணன் என்ன சொன்னாலும் அந்த வேலையை கரெக்டா பண்ணிட்டு பெர்ஃபெக்ட்டா முடிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு பர்சன். ஸோ இவங்களுடைய ரெண்டு பேருடைய பாசம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே வந்து பயங்கரமா பேசப்பட்டது. இன்ஃபேக்ட் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வியந்து போனாங்க. ஏன்னா நார்மலா அண்ணன் தம்பி அப்படின்னு இருந்தாவே வந்து சின்ன வயசுல இருந்தே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள எப்படி பார்த்தாலும் ஒரு ரைவல்ரி இருந்துகிட்டே இருக்கும். ஆனா முகமதுடைய லைஃப்லயும் சரி, இஸ்மாயிலுடைய லைஃப்லயும் சரி, இந்த மாதிரி ஒரு ரைவல்ரி கிடையாது. ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ஒத்துமையா இருந்தாங்க. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் முகமது வந்து ஒரு 25 வயசு ஆகும்போது அவங்க வீட்டில் முகமதை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மதத்தின்படி ஒரு பெண்ணை பார்த்து திருமணமும் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த டைம்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, அதாவது ஒரு ஷூ ஷாப் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆம்பூர் இந்த மாதிரி ஏரியாலலாம் உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல வந்து லெதர் குட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் முகமதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ கடை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இவர் ஆரம்பிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ படிப்படியாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு. இஸ்மாயிலும் அண்ணனுக்கு உதவி பண்ணுறாரு. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கடையை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறாங்க. ஸோ கடை கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து தனியாக ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு பிளேஸை வந்து எடுத்துட்டு அந்த இடத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷூஸ் எல்லாமே தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்குமே இவங்க இன்னொருத்தங்க கிட்ட வாங்கி அந்த ஒரு பொருள் மேல கொஞ்சம் லாபம் வச்சு மக்களுக்கு வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுவே நம்ம அந்த பொருளை தயாரிச்சு மக்கள் கிட்ட கொடுக்கும்போது லாபம் வந்து ரெட்டிப்பு குணமாகும் இல்லையா, அதை பிளான் பண்ணிட்டு தான் முகமது இந்த மாதிரி ஒரு ரிஸ்கை எடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த ரிஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் ஆரம்பிச்ச ஃபேக்டரியும் ரொம்ப நல்லா போச்சு. அதுக்கப்புறம் இவருடைய கடையோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா மேல 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 போய்கிட்டே இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவருக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகும்போது இஸ்மாயில் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாரு. ஏன்னா இவங்க அப்பா அம்மா இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ணன் வந்து இது வரைக்குமே இவர் செலவு பண்றதுக்கு உண்டான காசுகள் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாப்புல, எல்லாமே வந்து கரெக்டா பார்த்துப்பாரு. ஆனா இதுவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அண்ணி ஒத்துப்பாங்களா இந்த மாதிரி காசு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருந்தாரு. ஆனா அந்த வந்த பெண் இருக்காங்க இல்லையா, முகமது கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, ஃபாத்திமா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்மாயில தன்னுடைய சொந்த பையன் மாதிரியே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க.
ஆரம்பிச்சாங்க. ஸோ அண்ணன் எவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்களோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னமும் அதிகமாக டேக் கேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுவே இஸ்மாயிலுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்ததுங்க. இப்படி எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் இஸ்மாயில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர ஹை ஹோப்ஸ் இருக்கிற பொண்ணு. அதாவது நம்ம வாழ்க்கையில் இப்படி சாதிக்கணும் அப்படி சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி திங்கிங்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. ஆனால் இஸ்மாயிலுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்கள் அண்ணன் கூட இருக்கிறேன், அண்ணன் கூட ஜாலியாக வேலை பண்ணுறேன், எனக்கு என்ன தேவைகளோ அண்ணன் வந்து எனக்கு பூர்த்தி பண்ணிடுறாரு, இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி வாழ்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த ரெண்டு ஆப்போசிட் கேரக்டர் தான் அட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ரெண்டு ஆப்போசிட் கேரக்டர் வந்து அட்ராக்ட் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பொதுவாக இந்த கலப்பு திருமணம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும் இல்லையா, ஆனால் இந்த இடத்துல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா முகமது இஸ்மாயிலுடைய அப்பா அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்கிறாங்க, பிளஸ் அஞ்சலியுடைய அப்பா அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்கிறாங்க. ஸோ எல்லாரும் சம்மதிச்சு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறைப்படியும் கல்யாணம் நடக்குது. அதாவது இஸ்லாமிய முறைப்படியும் கல்யாணம் நடக்குது, இந்து முறைப்படியும் கல்யாணம் நடக்குது. இதுவுமே எங்கேயும் கேள்விப்படாத ஒரு விஷயம். ஆனால் இது என்ன சொல்லு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பசங்க மேலே ரொம்ப அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய விருப்பம் போலவே அவங்க வாழட்டும் அப்படின்றத ரெண்டு ஃபேமிலியுமே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ கல்யாணம் ஆகிட்டு அந்த அஞ்சலி பொண்ணும் இவங்களுடைய வீட்டுக்கு வருதுங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் இனிஷியலாக, அதாவது புதுமண தம்பதியினர் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்களே, அப்படி தான் வந்து ஜாலியாக இருந்திருக்காங்க. இப்படியே ஒரு 6 மாதம் போகுதுங்க. 6 மாதம் கழிச்சு சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அஞ்சலிக்கும் இஸ்மாயிலுக்கு நடுவில் ஒரு சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஞ்சலி அவங்களுடைய லைஃப்பில் ஏதாவது பயங்கரமாக சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு. ஆனால் இஸ்மாயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நினைப்பு எதுவுமே கிடையாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், எது எந்த தேவையாக இருந்தாலும் அந்த தன்னுடைய அண்ணன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பர்சன். இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலிக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்களுடைய பாயிண்ட்டும் சரியான ஒரு பாயிண்ட் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் உங்கள் அண்ணன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்றீங்க, பிரச்சனை கிடையாது, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க அண்ணன் வந்து பாத்துக்கிறாரு, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா எனக்கு எந்த தேவைனாலும் உங்க அண்ணன் கிட்ட தான் போய் நிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ என்னுடைய தேவைகளை வந்து நீங்க தானே பூர்த்தி பண்ணணும், அதுக்கு நீங்க ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த பேச்சுவார்த்தைகளே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த சண்டைகளுக்கு நடுவில் முகமதும் சரி அவருடைய மனைவி ஃபாத்திமாவும் சரி நுழையில. ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்பதான் வந்து கல்யாணம் ஆயிருக்கு, ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஊழல்கள் இருக்கும், அதுக்கப்புறம் கூடல்கள் இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம வந்து போய் தலையிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸை வந்து கொடுத்துருந்தாங்க. இப்படியே இன்னமும் ஒரு 2 மாதம் போகுது. இந்த சண்டைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சது. ஸோ இந்த சண்டைகளே இஸ்மாயிலுடைய மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ண ஆரம்பிச்சது. சரி என்னதான் பண்ண சொல்ற, என்ன நான் என்ன பண்ணணும் அப்படின்னும் போது அப்பதான் அஞ்சலி சொல்றாங்க, நீ இவ்வளோ நாளாக வந்து வேலையில் இருக்க, நீ வந்து அந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, உனக்காக ஒரு ஷாப்பை நீ ஓப்பன் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இஸ்மாயில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வரைக்கும் நான் அண்ணன் கூடயே தான் இருந்தேன், நான் அண்ணனுடைய கடையை விட்டுட்டு நான் தனியாக கடையை ஆரம்பிச்சேன்னா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதுல்ல. ஏன்னா எல்லாருமே என்ன பேசுவாங்க, இந்த மாதிரி நானும் அண்ணனும் சண்டை போட்டுக்கிட்டோம் தானே பேசுவாங்க, எங்களுக்குள்ளெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் வந்து பேசுறாரு. அதுக்கு அஞ்சலி என்ன சொல்றாங்கன்னா, சண்டைன்னு கிடையாது, நீங்க தனியாக ஆரம்பிச்சு உங்களுடைய தனி காலில் வந்து நின்று பாருங்க, உங்க அண்ணன் கிட்ட சொன்னீங்கன்னா உங்க அண்ணனே சந்தோஷப்படுவாரு அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. இஸ்மாயிலும் அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு தயங்கி அண்ணா இந்த மாதிரி நான் ஒரு கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், உங்களுடைய முடிவு என்னன்னு சொல்லுங்கண்ணா, நான் ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து, அதாவது முகமது வந்து ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லடா, நீ ஒரு கடை ஆரம்பிக்கிறியா, சந்தோஷமா ஆரம்பிடா, எப்பயுமே வந்து உனக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் கேளு, காசு வேணுமா நான் தரேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இல்லைண்ணா எனக்கு காசெல்லாம் வேணாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இஸ்மாயில் சொல்றாரு. ஏன்னா அஞ்சலி வந்து ரொம்ப கிளியரா இருந்தாங்க, அவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுனா கூட அவங்க கிட்ட, அதாவது அவங்க அண்ணன் கிட்ட காசு வாங்கக்கூடாது, இவங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணி இவங்களே எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு திங்கிங்ல வந்து இருந்தாங்க. ஸோ இது வந்து யார்கிட்ட போய் சொல்றாங்கன்னா, அஞ்சலி அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட போய் சொல்றாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா கிட்ட கலந்து பேசுறாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் காசை வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அந்த ஒரு காசை முதலீடா வச்சு தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷூ கடையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஷூ கடையை ஆரம்பிச்சு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிஸ்னஸ் போகல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இது வரைக்கும்
முகமது தான் வந்து அந்த கடையை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் மைண்ட். ஆனால் இந்த இடத்துல இஸ்மாயிலுக்கு வந்து அந்த அளவுக்கு பிஸ்னஸ் மைண்ட் கிடையாது. ஸோ அதனால இவங்கனால ஒரு மிகப்பெரிய லாபத்தை வந்து கொடுக்க முடியல. இப்படியே ஒரு 3-4 மாதம் போகுது. இன்னமும் டென்ஷன் அதிகரிக்குது. 2 பேருக்குள்ள பிரச்சனை இன்னமும் அதிகமாகுது. இந்த 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை இப்போ எங்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அஞ்சலியோடைய அப்பா அம்மா கிட்ட தாங்க போகுது. இதுல ஒரு முக்கியமான கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா அஞ்சலியோடைய அப்பா. ஏன்னா அஞ்சலியோடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அவருக்கு இந்த மூட நம்பிக்கைகள் மேல பயங்கரமான ஒரு நம்பிக்கை. ஸோ பிளாக் மேஜிக் பண்ணா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் சொல்லி நம்பிக்கிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி பர்சன்ஸ். ஸோ அவர் வந்து அவருடைய மாப்பிள்ளை இஸ்மாயில் கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த பிளாக் மேஜிக் மாதிரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கடை வந்து பிக்கப் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுல பெருசா அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த அவங்களுடைய மதத்துல, அதாவது இஸ்லாமிய மதத்துல இந்த மாதிரி பிளாக் மேஜிக் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஸோ அவர் வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க மாப்பிள்ள, எனக்காக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருக்காரு. சரி மாமனார் இவ்வளவு சொல்றாரு, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் மேஜிக் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இஸ்மாயில் ஒரு இஸ்லாமியரா இருந்து பிளாக் மேஜிக் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ கத்துக்கிட்டு அந்த பிளாக் மேஜிக் பண்ணும்போது இன்னமும் பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் சொன்னதுனால அவரை நம்பி கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. கத்துக்க ஆரம்பிச்சுட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் இந்த மாதிரி கத்துக்கிறாருங்க. கத்துக்கிட்டு யாருக்குமே தெரியாம இவர் வந்து பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காருங்க. ஸோ பிளாக் மேஜிக் பண்ண அடுத்த ஒரு 10 நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பிசினஸ் படிப்படியா முன்னுக்கு வருதுங்க. அதாவது அண்ணன் வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலா இஸ்மாயிலுமே வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நிறைய பணம் வரதான் இவருக்கு ஆசைகள் இன்னமும் அதிகமாகுது. ஆக்சுவலா ஆசைகள்னு இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா ஆசை பேராசையா மாறும்போது மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் இல்லையா? அப்படிதான் இஸ்மாயிலுக்கு இப்போ அவருடைய ஆசை பேராசையா மாறிக்கிட்டு இருந்தது. பேராசையினால அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் டிஃப்ரெண்டான பிளாக் மேஜிக் ஏதாவது பண்ணுவோம், நம்ம இப்போ வந்து சம்பாதிக்கிறோம் ஆனால் பயங்கர கோடீஸ்வரன் ஆகணும், இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருடைய மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சது. இந்த ஆசைக்கு யார் சப்போர்ட் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா அவருடைய மனைவி அஞ்சலியும் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுமே வந்து கன்சிஸ்டண்டாக இவரை புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்னமும் நம்ம பயங்கரமாக சம்பாதிக்கணும், கோடீஸ்வரன் ஆகணும், இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இவர் வந்து ஃபுல்லாக வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். வீட்டில் அஞ்சலி தனியாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய என்ன சொல்கிறது டைமை போக்குறதுக்காக அவங்க ஆசையா ஒரு நாய் வாங்குறாங்க. நாய் வந்து வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த நாய் வந்து இஸ்மாயிலுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 3 பேருமே ஒரு ஃபேமிலியாக தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் இஸ்மாயில் வந்து நிறைய தேட ஆரம்பிச்சாரு. அதாவது ஒரு வாட்டி பிளாக் மேஜிக் குள்ள போயிட்டாரு இல்லையா, அதுல அடிக்டட் ஆயிட்டாரு. ஸோ இதை விட பயங்கரமான பவர் நான் எது பண்ணா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவருக்கு வந்து இந்த பிசாசினி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆன்மா இருக்கு. அந்த ஒரு ஆன்மாவை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வேற லெவல்ல போயிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவருக்கு தெரிய வந்ததுங்க. ஸோ ஆனால் அந்த பிசாசினியை கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்காகவே அவங்க வந்து ஒரு தனி ரிச்சுவல் பண்ணணும். அந்த ரிச்சுவல் பண்றதுக்கே வந்து இவங்க ஒரு சுடுகாட்டுக்கு போய் கிட்டத்தட்ட நைட்டு 11 நைட் வந்து உட்காரணும். அந்த சுடுகாட்டில் உட்கார்ந்து இவங்க வந்து அந்த ரிச்சுவல் பண்ணணும். அந்த ரிச்சுவல் பண்ணும்போது 11,000 மந்திரங்களை வந்து இவங்க ஞாபகப்படுத்தி இவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, 11,000 மந்திரங்கள். ஸோ இஸ்மாயிலுக்கு இருக்கிற மிகப்பெரிய டாஸ்க் என்னன்னா இப்போ அந்த 11,000 மந்திரங்களையும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணணும். அப்படிதான் இவர் வந்து அடுத்த 6 மாசத்துக்கு அந்த 11 நாட்களுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த ஒரு விஷயத்த அவருடைய மாமனார்கிட்டயே சொல்லலை. ஏன்னா அவருடைய மாமனார் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு தெரியும். ஏன்னா பிசாசினியை கண்ட்ரோல் பண்றதுனா அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் பிசாசினியை கண்ட்ரோல் பண்றதுல அளவுக்கு அதிகமான ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ இஸ்மாயிலுக்கு வந்து தெரியாது. ஸோ படிப்படியா இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாட்டுவாங்க இல்லையா? ஸோ இஸ்மாயிலுக்குமே பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆனாங்க. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் இந்த ஐடியா வந்து சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, நீ வாழ்க்கையில எது வேணும்னாலும் பண்ணு, ஆனா இந்த பிசாசினியை கண்ட்ரோல் பண்ற பிளாக் மேஜிக் பிராக்டிஸ் மட்டும் பண்ணவே பண்ணாத. ஏன்னா அது உன்னுடைய உயிருக்கே ஆபத்து. திடீர்னு சொதைப்பிக்குச்சுன்னா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீ ஆள் அட்ரஸே இல்லாம போயிடுவே அப்படின்னு எல்லாம் பயமுறுத்திருக்காங்க. ஆனா இவருக்கு அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா 6 மாசம் கழிச்சு அந்த 11 நாட்கள், அதாவது ஒரு அமாவாசை அன்னைக்கு தான் ஒரு அந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம்.
ஸோ அங்கே லோக்கலாக இருக்கிற ஒரு கிரேவி யார்டு இருக்குல்லையா, ஒரு சுடுகாட்டில் வந்து போயிட்டு அவர் சுடுகாட்டில் அந்த இவங்களாக இருப்பாங்களா வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காசை கொடுத்து ரெடி பண்ணி எனக்கு நைட்டு ஒரு மணி நேரம் மட்டும் நான் இந்த மாதிரி ஒரு சில பூஜைகள் பண்ணணும், என்னுடைய பூர்வீகர்களுக்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காரு. அவருமே வந்து நீங்கள் இஸ்லாமியராச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காரு. இல்லை என்னுடைய மனைவியுடைய பூர்வீகங்களுக்கு தான் நான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சரி ஏதோ சொல்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இஸ்மாயில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விஷயம் நான் பண்ணுற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒத்துக்கிறாருங்க. அதுக்கு நிறைய காசு கொடுத்துருக்காரு. ஸோ இவரும் டெய்லியும் நைட்டு மனைவி கிட்ட போய் சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு கரெக்டாக வந்து போவாராம். 12 மணிக்கு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாராம். 11,000 மந்திரங்களை வந்து ஜபிச்சுக்கிட்டே இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பூஜைகள் எல்லாம் பண்ணுவார். ஸோ ஒரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு நிறைய என்ன சொல்கிறது ஒரு மாதிரி பவர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நாள் வந்து இவர் வந்து நிறைய ஆன்மாக்களை இவருடைய கண்கள் முன்னாடி நடந்து போகிறது வருது இது எல்லாமே வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் லிட்டரலாக இவருக்கு பக்கத்துலலாம் ஆன்மாக்கள் உட்காருது, இவருடைய உடம்பை வந்து தொடுது, இந்த எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்மாயிலுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு பவர் வந்து ஆட் ஆகிட்டே இருந்திருக்குங்க. ஃபைனலாக 11 நாள் அந்த பூஜையை பண்ணி முடிக்கிறாரு. 11 நாள் கழிச்சு இஸ்மாயில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாகவே மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப வெகுலியாக சிரித்து பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு பர்சன். ஆனால் இந்த 11 நாள் பூஜைக்கு அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கொடூரமான ஒரு பர்சனாக மாறிட்டாரு. அஞ்சலியை கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாரு, அஞ்சலியை வந்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நாய் ஒன்று வாங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த நாய் கூட வந்து ரொம்ப பாசமாக இருப்பாராம். அந்த நாயை போட்டு அடிக்கிறது, நாயை போட்டு துன்புறுத்துறது, இந்த மாதிரி இல்லாத ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய அண்ணன் முகமது இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ரொம்ப மரியாதையாக பேசுவாராம், தலை நிமிர்ந்து கூட பேச மாட்டாராம். ஆனால் அவர்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தகாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பேசியிருக்காரு. இந்த மாதிரி படிப்படியாக ஒரு நாளும் இவருடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப மோசமாகிட்டே இருந்தது. ஆனால் அப்படியே பிஸ்னஸில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது வந்து நடக்க ஆரம்பிச்சதுங்க. பிஸ்னஸில் படிப்படியாக இல்லை, ரொம்ப அளவுக்கு அதிகமாக இவர் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. இன்ஃபேக்ட் அவங்க அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய வளர்ச்சி ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது, இருந்தாலும் ஒரு பயம் கொடுத்தது. காசு பின்னாடி ஓடுறான், காசு நல்லா சம்பாதிக்கிறான், இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவனுடைய கேரக்டரை அவன் டெய்லி லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்க அண்ணன் முகமதுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. இது வரைக்கும் இஸ்மாயில் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, அவர் கூட இருக்கிறது பிசாசினி தான், அதுதான் இந்த வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ எந்த ஒரு அமானுஷமான சக்தியாக இருந்தாலும் இனிஷியலாக நம்ம கேட்குற விஷயங்களெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், நம்மளை சந்தோஷப்படுத்தும். ஆனால் கடைசியாக அது வந்து ஒரு செக் வைக்கும் இல்லையா, அதாவது நம்ம கிட்ட இருந்து அது ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இல்லையா, அப்படி தான் அந்த அமானுஷ சக்தி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஸ்மாயிலுடைய வாழ்க்கையை டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சது. இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்ட இஸ்மாயிலை வந்து இப்போ பயம்படுத்த ஆரம்பிச்சது. நைட் டைம்ல இஸ்மாயில் தனியா இருந்தா அவர்கிட்ட ரொம்ப வயலண்டா நடந்துக்க ஆரம்பிச்சது. அவருடைய கைகள் கால்களை பிடிச்சி இழுக்கிறது, அதுக்கப்புறம் கைகளை முறுக்கிறது, மண்டையை பிடிச்சி வந்து செவுத்துல அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் அந்த அமானுஷ சக்தி பண்ணிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகும்போது இஸ்மாயில் வந்து என்னதான் ஆச்சு, உனக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், உனக்கு ரொம்ப பாசமா இருக்கிற ஒரு பர்சனுடைய உயிர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஏன்னா இது இந்த மாதிரி கேட்குது, என்னால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, என்னுடைய சர்க்கிள் ரொம்ப சின்னது, எனக்கு என் மனைவி, எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணனுடைய ஒய்ஃபு, நான், அவ்வளோதான், 4 பேர் தான் என்னுடைய குடும்பம், 4 பேர் தான் ரொம்ப பாசமாக இருக்காங்க, யாருடைய உயிரும் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை உன்னால் கொடுத்து தான் ஆகணும், நீ கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீ இது வரைக்கும் சம்பாரிச்சது எல்லாமே உங்ககிட்ட இருந்து போயிடும் அப்படின்லாம் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி மிரட்டுறதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹாலுசினேஷன்ஸ், அதாவது நிறைய உருவங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. லிட்டரலாக அவர் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி வந்து நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய புத்தி வந்து சுவாதீனம் இல்லாமல் நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்டாக பெணாத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பெணாத்த ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயமும் அஞ்சலிக்கு வந்து ரொம்ப பயத்தை கொடுக்குது. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஆசையாக ஒரு நாயை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு நாயை காணோம். எல்லாருமே வந்து பதறி அடிச்சுக்கிட்டு தேடுறாங்க. ஆனால் இஸ்மாயில் மட்டும் தேடவே இல்லை. இது அவங்களுக்கு யாருக்கு, அஞ்சலிக்கு வந்து ஒரு டவுட்டை கொடுக்குதுங்க. அந்த நாய்க்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இஸ்மாயில் தான் தனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உயிர் வாழ்கிற ஜீவனை வந்து பலியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அமானுஷம் கேட்டுக்குச்சு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நாயை எடுத்துகிட்டு போய் பலி கொடுத்துருக்காரு. பலி கொடுத்துட்டு புதைச்சிட்டும் வந்திருக்காரு. இந்த ஒரு மேட்டரை அவர் யாருக்கிட்டையும் சொல்லலை, ஆனால் அவருடைய மாமனார்கிட்ட வந்து சொல்லிட்டாருங்க. இப்போ அவருடைய மாமனார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அஞ்சலி கிட்ட பேசியிருக்காரு, என்னம்மா இது மாதிரிலாம் நடக்கும்னு நான் நினைச்சும் கூட பார்க்கல, ஏன்னா
இவர் இந்த லெவலுக்கு போவாருன்னு நான் நினைச்சு பார்க்கல. நான் என்னன்னா அவருடைய பிசினஸுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வந்து பிளாக் மேஜிக் வந்து சொல்லி கொடுத்தேன். ஆனா அது வந்து இப்போ வேற லெவலுக்கு எடுத்துட்டு போய் அவர் என்னென்னமோ பண்ணியிருக்காரு, இதெல்லாமே எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அஞ்சலியோடைய தலையை வந்து சுத்த ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த நாள் இவர்கிட்ட பேசலாம், அதாவது இஸ்மாயில் கிட்ட பேசலாம்னு அஞ்சலி வந்து போயிருக்காங்க. இஸ்மாயில் வந்து உட்காந்து தன்னந்தனியா பேசிக்கிட்டு இருக்காரு, பைத்தியக்காரங்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா செவுத்துல எடுத்துட்டு போய் அவருடைய தலையை முட்டிக்கிறாரு. இந்த மாதிரி ரொம்ப வயலண்டா நடந்திருக்காரு. இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்த்து ரொம்ப பயந்து போன அஞ்சலி முகமது அண்ட் ஃபாத்திமா கிட்ட போய் இந்த மேட்டரை வந்து சொல்லியிருக்காங்க. முகமதும் அந்த இடத்துல வந்து இவரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து அன்கண்ட்ரோலபிள் ஸ்டேட்டுக்கு வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் அஞ்சலி என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி கொஞ்ச நாள் டைம் விடுவோம், ஒரு மாதம் அப்பா அம்மா வீட்டில் தங்கி இருந்தால் இவர் வந்து திருந்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிருக்காங்க. விட்டுட்டு போனதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஆயிருக்குன்னா, இன்னமும் ரொம்ப பைத்தியமாயிட்டு இருக்காரு. அமானுஷங்கள் கூடிய வாழ ஆரம்பிச்சு, எங்கே பார்த்தாலும் அமானுஷங்கள் கூட பேச ஆரம்பிச்சு, கடையில் இருக்கிற பிசினஸும் படிப்படியாக டவுன் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா எல்லாருமே எப்படி அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்த பைத்தியக்காரனோட கடப்பா இது அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் அவருடைய வாழ்க்கை வந்து மாறிக்கிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேலே வரணும்னு நினைச்சாரு, ஆனால் அவரால் வர முடியல. ஸோ கடைசியாக அந்த அமானுஷம் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, இன்னொரு உயிர் பலி வேணும், இன்னொரு உயிர் பலி நீ கொடுத்த அப்படின்னா உன்னுடைய பிசினஸும் மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அமானுஷமான சக்தி வந்து சொல்லியிருக்குங்க. இப்போ இஸ்மாயிலுக்கு கொஞ்சம் லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு நாயை வந்து கொலை பண்ணிட்டோம், இன்னொரு உயிர் பலி, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களுடைய உயிர் பலி அப்படின்னா கண்டிப்பாக தன்னுடைய மனைவி இல்லை அண்ணன் இல்லை அண்ணி, இவங்க 3 பேரை தான் யாராவது கொலை பண்ணணும். அதுக்கு நான் ரெடியாக இல்லை, நான் என்ன மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து அழுதுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரூம்லேருந்து வெளியே வரவே இல்லை. ரொம்ப பயந்து போனவங்க, அதாவது அவர் வந்து அது வரைக்கும் தனி வீட்டில் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து முகமது கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் தம்பி ஒரு வாரம் வந்து வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லைங்க, ரொம்ப பயமாக இருக்குது, வீட்டுக்குள்ளேருந்து நாத்தம் வந்து வருது, என்னன்னு தெரியல அப்படின்னதுக்கப்புறம் பதறி போய் இவங்க எல்லாருமே உள்ளே ஓடி இருக்காங்க. உள்ளே ஓடி போய் கதவை உடைச்சி உள்ளே ஓடி போய் பார்த்துருக்காங்க. பார்த்தா பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் இறந்து போய் கிடக்கிறாரு. அவருக்கு பக்கத்திலே ஒரு டைரி இருந்திருக்கு. டைரியில் நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து எழுதி வச்சிருக்காரு. அதன் மூலியமாக தான் இவருக்கு இந்த மாதிரி அமானுஷ சக்திகள் எல்லாம் பிரச்சனை கொடுத்தது. அந்த பிரச்சனையினால தான் இவருடைய உயிரை இவரே எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு துக்ககரமான ஒரு மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரியில் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காருங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு அமானுஷ சக்தியை கண்ட்ரோல் பண்ண போய் தேவையில்லாமல் வேற ஒரு சக்தியை கூட்டிகிட்டு வந்து அந்த சக்தியினால் இந்த குடும்பமே வந்து காலியாகிற நிலைமையில இருந்து இவர் வந்து இவருடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த சக்தி கிட்ட இருந்து குடும்பத்தை வந்து காப்பாற்றிருக்காரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுக்காக நம்ம இந்த மாதிரி இந்த பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணணும் யோசிச்சு பாருங்க. கடினமாக நம்ம உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஹார்ட் ஒர்க் எப்பயுமே ஃபெயில் ஆகாதுங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை படித்த உடனே எனக்கு ரொம்பவும் மன வருத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணி அதன் மூலியமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க நிறைய பேர் வந்து நினைப்பாங்க இல்லையா. ஸோ ஏன்னா நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணும். ஒரு சில நேரங்களில் தோல்விகளே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு குறுக்கு வழியிலேயாவது சம்பாதிச்சிட முடியாதா அப்படின்ற ஒரு யோசனை நம்மளுடைய மைண்டுக்கு வரும். அப்படிப்பட்ட யோசனை உங்களுடைய மைண்டுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ஸ்டோரியை திரும்பி நீங்கள் போட்டு பாருங்க. கண்டிப்பாக அந்த ஒரு யோசனை உங்களுடைய மைண்டில் இருந்து போயிடும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த ஒரு வீடியோவுக்கு நீங்கள் 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்கு. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க, இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.